ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? ஏஸ் நேற்று தேர்ட் T20 இந்தியா தோத்துட்டாங்க ராஜ்கோட்டில் 26 ரனில். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி என்னோட ஒப்பீனியன், அப்சர்வேஷன், நான் என்ன பார்த்தேன். ரைட், இந்தியா தான் டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்தாங்க. குட் டெசிஷன் தான். 115 ஃபார் 5, 13 ஓவரில் 13.3 ஓவர்ஸில் 4 ஸ்பின்னர் வச்சுருக்காங்க. பட் கடைசி 2 பேட்ஸ்மேன் அவுட் பண்ண முடியல. 9th விக்கெட் 20 ரன்னு, 10th விக்கெட் 24 ரன்னு, லாஸ்ட் 2 விக்கெட் 44 ரன் அடிச்சிருக்காங்க. 4 ஸ்பின்னர். இதில் வாஷிங்டன் சுந்தர் இஸ் அ போலர். ஒரு ஓவர் தான், அந்த ஒரு ஓவரில் பென் டக்கெட் அடிச்சார். அதுக்கப்புறம் போலிங் வரவே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங் சேஸ் பண்ணும்போதும் ஏகப்பட்ட பேட்டிங் ஆர்டர் மெஸ். இந்த கிரிக்கெட்டில் ரொம்ப கஷ்டமான வேலை எது தெரியுமா? பிச்சை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். ஹோம் பிச் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலையா? ஏன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில் 200 ரன் 210 அதெல்லாம் கூட விட்டுருங்க. அது இப்போ சின்ன சின்ன யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட் காமெண்டேட்டர்ஸே காமெண்ட்ரி பாக்ஸில் சொன்னாங்க டாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 200 பிச்சை 230, ஒரு எக்ஸ்பர்ட் 240 வரைக்கும் வேறு போயிட்டார் அவ்வளோ அடிக்கலான்னு. பார்த்தாச்சாலா ரொம்ப கஷ்டமாக இருந்தது விளையாடுறதுக்கு. பால் வாஸ் நாட் கம்மிங் ஆன் டு த பேட். பட் நோ எக்ஸ்கியூஸ். கடைசி 2 பிளேயர் மட்டும் எப்படி 44 ரன் அடிச்சாங்க. அண்ட் லெத்தாஜிக்கல் அப்ரோச்சா, டுக் இட் ஈஸியாக, எஸ்பெஷலி ஆதில் ரஷீத், மார்க்வுட் அந்த பார்ட்னர்ஷிப் இருக்குல்ல, 10th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 24 ரன்னுங்க. ஆல் அவுட் ஆக வேண்டியது அவங்க. 4 ஸ்பின்னரோட போகிறீங்க. பிட்ஸ் அண்ட் பீசஸ் மாதிரி தான் தெரியுது. 171 ஃபார் 9 அண்ட் இட்ஸ் அ காம்படிட்டிவ் ஸ்கோர். அவங்க எங்களோட ஃபீல்டிங்லாம் தெரியும். 26 ரனில் ஜெயிச்சிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி பிரில்லியன்ட் bowling, 5 ஃபார் 24. வெரி ரேர்லி யூ சி மேன் ஆஃப் த மேட்ச் லூசிங் டீமில் கிடைக்கிறது. அது லூசிங் டீம் வருத்தப்பட்டிருப்பாரு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், 5 விக்கெட் எடுத்தோம், ஜெயிக்க முடியல பாரு மேட்ச் அப்படின்ட்டுன்னு. பென் டக்கெட் 51 பிரமாதம். அவர் தான் மேட்சை மாற்றினது ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில். வாஷிங்டன் சுந்தர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவரில் 7வது ஓவர் 8வது ஓவர் நினைக்கிறேன், டமால்னு 6 அடிச்சார். அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா கண்டினியூஸாக 4 அடிச்சார். அவரோட 51 லயான் லிவிங்ஸ்டன் 9th தான் அவுட் ஆனார். ஒரு 2 லாக் ஆகி இப்போ புரிஞ்சிச்சு அவங்களுக்கு பிச்சு. 170 இஸ் அ குட் ஸ்கோர்னு. ஸோ 43. அப்புறம் ஜோஸ் பட்லர் 24. இது வரைக்கும் பட்லர் மட்டும் தான் விளையாட்டு, அவரும் ஸ்கோர் பண்ணார். ஷமியோட கம்பேக், எஸ் இஸ் கமிங் டு இன்டர்நேஷனல் ஆஃப்டர் லாங் டைம். லீவி கொடுக்கலாம். 0 ஃபார் 25, 3 ஓவர் தான் போட்டார், விக்கெட் எடுக்க முடியல. பட் ஹார்திக் 2 ஃபார் 33, போல்ட் வெல். வருண் சக்கரவர்த்தி எக்ஸப்ஷனல். நான் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன, அந்த சீரிஸ்க்கு முன்னாடி, வருண் சக்கரவர்த்தி ஒன்லி போலர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்கன்னு. ஸ்பின்னரில் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவர் மட்டும் தான் வெட் பால் போட தெரியும். ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இன் இஸ் ரிஸ்ட்டில் ஃப்ளெக்சிபிள், அவ்வளோ ஃப்ளெக்சிபிள் நான் பார்த்ததில்ல. இந்த கை ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆகுது. அது வெட் பாலில் கூட ரொம்ப பிரமாதமாக போடுவார். அதுக்கேற்ற மாதிரி தான் ஈடன் கார்டன் ராஜ்கோட் பேட்டிங் பிச்சு சொன்ன இடத்துல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பிஷ்னாய் 1 ஃபார் 40, he also bowled well. பட் அகெயின் இந்தியா 5-6 வைட் பால் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா 6 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. ஸோ போலிங்கில் ஒரு சின்ன டிசிப்ளினில் ஜெயிக்கிற வரைக்கும் இதெல்லாம் வெளில தெரியாது. தோக்கும் போது தான் இதெல்லாம் கண்ணில் பளிச்சுன்னு படுது. பேட்டிங் ஆர்டர் ஏன் மெசேஜ் சொல்கிறேன்னா, ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் போகிறேன்ட்டுன்னு. இட்ஸ் ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் அண்டில் நம்பர் 5 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். நம்பர் 8 வரைக்கும் பண்ண முடியாது. ஏன்னா பிகஸ்ட் மிஸ்டேக் பண்ணது துருவ் ஜுரேல். அவர் பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேனாக விளையாடுறாரு. அண்ட் இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆல்சோ, யங்ஸ்டர். அவர் மட்டும் அவருக்கு மேலே வாஷிங்டன் சுந்தரும் அக்சர் பட்டேல் அனுப்புகிறாங்க. நான் லெஃப்ட் ரைட் ஆதில் ரஷீத் போலிங் போடுறாங்க. என்ன தியரி இது எனக்கு புரியலையா? குட் பேட்ஸ்மேன் இஸ் அ குட் பேட்ஸ்மேன். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவர் அனுப்ப மாட்டேன், இவர் அனுப்ப மாட்டேன்னு பேட்டிங் ஆர்டர் போட்டு சொதப்பி கடைசியில் 26 ரனில் தோத்துட்டிங்களே. அந்த இடத்துல துருவ் ஜுரேல் அவரும் ஹார்திக் பார்ட்னர்ஷிப் வச்சு கொண்டு, இதனால் ஹார்திக் ப்ரெஷரில் வந்துட்டார். ஹார்திக் சச் எ ஃப்ரீ ஃப்ளூயன்ட் பிளேயர். அவரே கஷ்டப்பட்டார் பாருங்க. 35 பால்ல 40 காட்டுதே அப்படிம்பீங்க. பட் டூ மெனி டாட் பால்ஸ். அந்த 35 பால்ல 40 ரன்ல 2 6 ஒரு 4, அதாவது 3 பால்லே 16 ரன் அடிச்சிட்டாரு. ஸோ பாக்கி 24 ரன்னு கிட்டத்தட்ட 32 பால் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ டாட் பால் விளையாடுங்க. அண்ட் ட்ரைங் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் தான் உங்களுக்கு டோட்டலி பெஸ்ட் அப். சம் ஆஃப் த போலிங் டிலைட், நான் சொன்னேன் லெக் ஸ்பின்னர்ஸ் மைட் பி எக்ஸ்பென்சிவ் தேர் விக்கெட் டேக்கர்னு. சில போலிங் டிலைட் பாருங்களேன். உதாரணத்துக்கு டிப்பிக்கல் லெக் ஸ்பின்னர் டெலிவரி. திலக் வர்மா அவுட் ஆனது. பெஸ்ட் பால் இந்த 3 T20ல பெஸ்ட் பால்னு அந்த பால் தான் சொல்ல ஆதில் ரஷீத். அண்ட் சுப்ரீம் ஃபார்மில் இருக்கார் திலக் வர்மா. டெய்லன்ற சொல்ல அவர் இந்த சீரீஸில் ஜாஸ்தி ஃபார்ம். கடைசியாக அவர் அவுட் ஆனதுக்கு நேற்று 400 350 ரன் அடிச்சிருக்காரு அவர் இன்டர்நேஷனலில் திலக் வர்மா. மோஸ்ட் ஆஃப் த டைம் நாட் அவுட். அவர் தான் டர்னிங் பாயிண்ட். இ டிசீவ்ட் ஹிம் ஆன் தி ஏர் ஆஃப் த பிச். பால் உள்ளே டக்குன்னு உள்ளே வந்துருச்சு பால். he was அந்த பேக் ஃபுட், ஒன்றும் பண்ண முடியல. த ஃப்ளைட், த டர்ன், அந்த டர்ன் ஆகட்டும் பிரமாதம் போட்டோம். ஒரு லெக் ஸ்பின், ஒரு டிலைட். அண்ட் கும்பலையெல்லாம் சந்தோஷம். இந்த மாதிரி பால்லாம் வருது பாருங்க. திலக் வர்மா அவுட் ஆனதுக்கப்புறமே கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆச்சு. அதே மாதிரி ஹாரி ப்ரூக் அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓடும் போது அப்படி தான் ஸ்மாக் இருது. அதனால தான் எனக்கு தெரியல கல்கட்டாலன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்டு பாலை. அவர் இன்னும் ஸ்மாக்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ரவி பிஷ்னாய் இப்போ அவுட் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் ஆஃப் த சீரீஸ் ரவி பிஷ்னாய்க்கு. ட்ரைங் டு ஸ்வீப் ஃப்ரம் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் ஸ்வீப் பண்ண போகிறார். கீழே குனிஞ்சு அது வைட் இன்சைட் எட்ஜ் ஆகி போல்ட் ஆகிட்டார் ஹாரி ப்ரூக். Jamie Overton, CSK player, yes, big stride forward, but
bowled around the stumps crowd exposed his stump actually. அண்ட் 2-3 ஸ்டம்பே தெரியுது, ஈஸியாக போல்ட் பண்ணிட்டு போட்டார் மிஸ்ட்ரி பால். ஜெயிச்சதுக்கு மெயின் காரணம் ஆதில் ரஷீத் ஒரு விக்கெட் தான். அந்த ஒரு விக்கெட் திலக் வர்மாது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 2022 செமிஃபைனல் வேர்ல்ட் கப் எடுத்து பாருங்கள். ஆஸ்திரேலியா நடந்ததில் சூரியகுமார் யாதவ் எப்படி அவுட் பண்ணுவார் பட்லர்னு ஆதில் ரஷீத் கொண்டு வர டீப் மிட் விக்கெட் வரும். அது வரைக்கும் நல்லா மிட் விக்கெட் அடிச்சார், அவுட் ஆனார், தோத்துட்டு 10 விக்கெட்டில் தோத்துட்டு வந்தோம். ஆதில் ரஷீத் தட்ஸ் கீ விக்கெட். திலக் வர்மானது கிட்டத்தட்ட 5 விக்கெட்டுக்கு சமம். இங்கிலாந்து பவுலிங் எஃபர்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவுலிங் எஃபர்ட். இவ்வளோக்கு வெட்டு பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நிறைய வாட்டி மிஷினை வச்சு பணியெல்லாம் உரிகிறாங்க. அந்த வெட்டு பாலில் டியூ இருந்தாலும் அந்த ஸ்கில்லில் கூட அவங்களுக்கு ஏகப்பட்ட டாட் பால் 49 டாட் பால் விளையாண்டுருக்காங்க இந்தியா. கீ ப்ரெஷர் கண்டினியூஸாக ப்ரெஷர் வச்சுட்டு இருந்தார். ஸ்கோர் வெட்டு பாலில் ப்ரெஷர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹார்திக் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த பேட்டிங் அவரே கஷ்டப்பட்டார். நார்மலி இஸ் எ ஃப்ரீ ஃப்ளோயிங் பிளேயர். அப்படின்னா எந்த அளவுக்கு கஷ்டமாக அது பாருங்கள் வர்றதுக்கு. இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு, நீ லெஃப்ட்டு நான் ரைட்டு, அந்த சக்கரெலாம் நீங்கள் எடுக்கலன்னா இந்த மாதிரி தான் ஆகும். வித் 8 பேட்ஸ்மேனோட நீங்கள் போயிருக்கீங்க, 171 சேஸ் பண்ணுறீங்க. அப்போ ஹிட் அடிச்சுட்டே போங்க. 8 பேட்ஸ்மேன் வரைக்கும் இருக்காங்களே, அடிக்க வேண்டியது. சடன்லி மிடில் 9 ஓவரில் 50 ரன் தான் அடிச்சாங்க மிடில் ஓவர்ஸில். தட் இஸ் வேர் யூ லாஸ் த மேட்ச். இந்தியா 85 for 5 12 ஓவர்ஸில். கடைசி 8 ஓவரில் 86 ரன் வேணும். அதனால் வி லாஸ் பை 26 ரன்ஸ். ஒரு விதத்தில் நல்லது. சீரீஸ் ஓப்பன். நீ நேற்று மட்டும் ஜெயிச்சிருந்தா 3-0 ஆகிடும். 4வது மேட்ச் 5வது மேட்ச்சில் ஒன்றும் இருக்காது, பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. இன்னுமே 4th and 5th மேட்ச் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. அண்ட் திலக் வர்மாவோட விக்கெட், அந்த லெக் ஸ்பின்னர் பிஷ்ராயோட ஸ்பின் ஆகட்டும், ஹாரி ப்ரூக் கவுண்டர்னாலும் ஹைலைட் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் ஆல்சோ ஒரி. கேப்டன் வேறு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 0, அப்புறம் 12, அப்புறம் 14. வென் இட் இஸ் நீடட் இஸ் நாட் டூயிங். ஹையஸ்ட் ஸ்கோர் ஹார்திக் பாண்டியா தான் 40, அப்புறம் அபிஷேக் சர்மா 24, திலக் வர்மா 18, ஜோப்ரா ஆர்ச்சர் 2 for 33. தே கண்டினியூட் வித் ஹிம். இவன் தான் ஒரு ஃபார்மில் இல்லைனாலும் பிரைடன் கர்சன் ஒரு 2 விக்கெட், நம்ம சிஎஸ்கே ஓவர் அவர் ஒரு 3 விக்கெட் எடுத்தார், நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டுன்னு. ஸோ ஏன்னா எக்ஸ்பர்ட்டே யாராவது சொல்கிறாங்கன்னா காமெண்டேட்டர், அந்த கிரிக்கெட் விளையாண்டவங்க இன்டர்நேஷ்னல். அண்ட் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் த பிச், பால் நாட் கம்மிங் ஆன் டு த பேட். அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துலேயே மோயின் அலி ரொம்ப அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஹி வாஸ் த ட்ரூ ஆல்ரவுண்டர். அதுவும் இல்லாமல் சில முக்கியமான பிளேயராக ஜானி பெர்ஸ்டோ, வில் ஜாக்ஸ், சாம் கரன் எல்லாம் யூஏ லீக், சவுத் ஆஃப்ரிக்கா லீக் அவங்களாம் வரவே இல்லை. தே ஆர் ஆல் ஸ்பெஷலிஸ்ட். பட் நமக்கு தான் இல்லை, கோலி இல்லை, ரோஹித் இல்லைன்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் ஹோம் பிச்சு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிங்களா, இது எப்படி தோத்தாங்க அப்படின்னா, நான் டோர்னமெண்ட்டே சொன்ன மாதிரி வருண் சக்கரவர்த்தி வில் பி கீ. ஆல்ரெடி 10 விக்கெட் எடுத்துட்டார் 3 மேட்ச்சில். 85 ரன் தான் கொடுத்துருக்காரு. அந்த 3 மேட்ச் 2 மேட்ச் மேன் ஆஃப் த மேட்சே அவர் தான். ஸோ சுப்ரீம் பிரில்லியன்ட் டெலிவரி போலிங். அதுக்கு 32 பாலில் 19 ரன் தான் எடுத்தார். அந்த இடத்துல பார்க்கறது ஒரு 13 பால் வேஸ்ட் ஆச்சு வேறு. ஏன்னா அந்த எண்ணில் விக்கெட் உள்ளது சரியா, ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை மேலே அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர்லாம் அமைச்சிருந்தீங்கன்னா தேர் நாட் பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன், தேர் ஆல்ரவுண்டர். சம்டைம் கிளிக் ஆகும், சம்டைம் கிளிக் ஆகாது. பட் நேற்று பாருங்கள், அதுவும் வெட்டு பால் 240 வரைக்கும் போகணும் காம்படேட்டர் சொல்கிறாரு. அந்த இடத்துல சேஸ் பண்ண முடியல, 26 ரனில் தோத்துட்டாங்க. டாப் ஆர்டர் ஆல்சோ ஃபெயில் அண்ட் சஞ்சு ஃபெயில்ட். அது ஓகே, இட் ஹேப்பன்ஸ். டாப் 3 ஃபெயில் ஆனதை பற்றி எப்பவுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த வர 4 பேருக்கு தெரியும் 3 பேர் அவுட் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவுட் வரவங்களுக்கு தெரியாது என்ன ஆகும்னு. அதனால் யூ ஹேவ் டு லீவ் இட் டு தம். பட் அகைன் ஆதில் ரஷீத் வாஸ் தி கீ பவுலர். டர்னிங் பாயிண்ட் திலக் வர்மா எழுதி வச்சுங்க. இது ஒன்லி பேட்ஸ்மேன் நல்லா இப்போ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனிவே, இதை நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி? எங்கே தோத்தோம் என்ன தோத்தோன்னு சொல்லுங்க. நானும் தெரிஞ்சு சந்திக்கிறோம். பொறுமையாக பார்த்த அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.